ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா புறம். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கே பார்த்தாலும் வைரலாக போயிட்டுருக்குது. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப வைரலாக இருக்குன்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது வந்து எப்போல்லாம் ரசிகர்கள் வந்து எல்லை மீறுறாங்களோ அப்போல்லாம் அந்த ரசிகர்களை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு ஒழுங்கினமாக நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அஜித் சார்ட்டேருந்து நிச்சயம் வந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அஜித் சார்ட்டேருந்து அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த கோஷத்தை வந்து கேட்காம இருந்திருக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கோஷம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே அஜித்தே, அஜித்தே கடவுளே, இப்படி ஒரு வசனம், இப்படி ஒரு கோஷம் பார்த்தீங்கன்னா ஒலிக்காத இடமே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தேன்ற மாதிரி அப்படி ட்ரெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் இன்ஸ்டா ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து கடவுளே அஜித்தே வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ப முடியாத ஒன்றா இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்ன்றது ஒரு வேர்ல்டு வைடாக வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபாரின்காரங்க கூட அதை வந்து ரீல்ஸ்லாம் பண்ணாங்க. அந்த கடவுளே அஜித் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடியே நேற்றே தெரில, அரசியல் தலைவர் டிடிவி தினகரன் அவருடைய ஃபங்க்ஷன், அந்த கட்சியுடைய ஃபங்க்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமாக ஒலிக்குது. அந்த நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரீப்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தாலும் கத்துறாங்க. டிடிவி தினகரன் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாருங்க. ஸோ இந்த இஷ்யூ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரீசெண்டாக தான் ரிட்டர்ன் வந்தார். அதாவது அவர் வந்து கார் ரேஸில் கலந்துக்க போகிறாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக ஃபாரின்லாம் இருந்துட்டு விடாமுயற்சி ஷூட்டிங், குட் பை டாக்லி ஷூட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரீசெண்டாக வந்தார். சென்னைக்கு வந்த உடனே அவர்கிட்ட இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுரேஷ் சந்திரா போட்டு கொடுத்துட்டாரு. உடனே லெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை பட கரெக்டாக ரெடி பண்ணி ஒரு அறிக்கையை ஃபேன்ஸை வந்து ஒழுங்கினமாக நடக்க சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காருங்க. இதற்கு முன் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டார். ஏன்னா வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க, அஜித்னு கூப்பிடுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் வந்து வலிமை அப்டேட் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ரீச் ஆச்சு. கிரிக்கெட் பிளேயர் மொயின் அலி அவர்கிட்ட வந்து வலிமை அப்டேட் கேட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கிட்ட கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டாங்க. இப்படி வந்து வலிமை அப்டேட் வந்து கேட்காத ஆளே கிடையாது. அப்போ வந்து இது மேலே கேட்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு அறிக்கையை விட்டார். அதுக்கப்புறம் அவருடைய ரசிகர் மன்றத்திலேருந்து சில பேர் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததும் அதனை வந்து மறுத்து அதற்கும் ஒரு அறிக்கையை விட்டாருங்க. இப்படி வந்து எப்போல்லாம் ரசிகர் வந்து எல்லை மீறாங்களோ அப்போல்லாம் அவங்கள வந்து ஒழுங்கினப்படுத்துறதுக்கு அறிக்கை விட்ட அஜித் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்ட லெட்டரில் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரை பேரை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் என் மனுஷன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அப்படி அந்த லெட்டரை பேரை கொடுத்துருக்காரு நம்ம அஜித் சார். அப்படி அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே என்ற இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது. எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேற எந்த முன்னொட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை. எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன். எனவே பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். அதாவது பப்ளிக் பிளேஸ்லையும் மற்றவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி கோஷம் விடாதீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு அன்பாக ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து அஜித் சார் வந்து கொடுக்குறாரு. அதற்கு அப்புறமும் சொல்லிருக்காரு. ஸோ அதுதான் வந்து ஹைலைட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதாவது நான் சொல்கிற இந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபேன்ஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்கிறாரு. அப்புறம் வந்து யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். வாழவிடு அன்புடன் அஜித்குமார். ரசிகர்கள் வந்து
உங்க குடும்பத்த வந்து கடினமா உழைச்சு, உங்க குடும்பத்த வந்து பார்த்துக்குங்க. இதேமாரி வந்து சட்டத்துக்கு விரோதமா எந்த செயல் பண்ணாதீங்க. சட்டத்தை வந்து மதிக்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல குடிமக்களா வாழ்ந்து வாங்க. உங்க குடும்பத்திற்கும், உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாரி மனசார ஒரு மனுஷன் வந்து ஃபேன்ஸ வந்து அவ்ளோ வந்து வாழ்த்துறாருங்க. ஏன்னா வந்து இங்க இருக்கிற எந்த ஹீரோக்களும் இப்படி பண்றதே கிடையாது. அவங்களுக்கு வந்து தன் ஃபேன்ஸ வந்து தன்னை வந்து வேற லெவல்ல கொண்டாடணும் அப்படின்ற மாரி தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அஜித் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட். இந்த கடவுளே அஜித்து அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகி ஒரு வேற மாரி ரீச். அது வந்து அஜித் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுளே அஜித் அப்படின்ற மாரி எல்லா சேனல்ஸ்லயும் எல்லாத்துலயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே தான் அந்த வேர்டு வந்து ரீச் ஆச்சு. இத மத்த ஹீரோக்களா இருந்தா அத வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அத வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அஜித் வந்து இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டதும் பார்த்தீங்கன்னா, ரசிகன திருத்துறதுக்கு அத ஸ்டாப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு அஜித். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளே அஜித்தே அப்படின்னு அழைக்காதீங்க. என்னுடைய பெயரில் மட்டுமே அழைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லிருக்காரு. ஸோ இதன் மூலம் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளே அத கட் பண்ணிட்டு வெறும் அஜித்தே அப்படின்ற மாரி இனிமே ஃபேன்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஏன்னா வந்து ரீசென்ட்டா அனிருத் அவருடைய இசை ஃபங்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா, அஜித்தே அஜித்தே அப்படின்ற மாரி தான் அந்த ஒலி வந்து ஒலிச்சது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அஜித்தே அஜித்தே அப்படின்ற மாரி இனிமே ஒரு காலத்தில வந்து ட்ரெண்ட் அதிகமாக போகுது. கடவுளை விட கட் பண்ணிட்டு இனிமே அஜித்தே அஜித்தே அப்படின்ற மாரி ட்ரெண்ட் பண்ண போறாங்க அஜித் ரசிகர்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் எல்லை மீறி போகும்போது, நம்மள வந்து அப்படி வந்து தல தூக்கி வச்சு கொண்டாடும்போது, அவன ஒருங்கிணைப்படுத்தி, "நீ வந்து போய் உன் குடும்பத்த பார்றா" அப்படின்னு சொல்ற ஒரு ஹீரோ வந்து இந்திய சினிமா ஹிஸ்டரியிலே தல அஜித். அவர தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர் ரசிகர் மன்றத்தையே பார்த்தீங்கன்னா, இதால தான் கலைச்சாரு. "போய் உன் குடும்பத்த பாரு" அப்படின்றதால தான் அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சுட்டு, அவரு உண்டு, அவர் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்காரு. ஃபேன்ஸுக்கும் "நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு" அப்படின்னுங்க அப்படின்ற மாரி அவர் வந்து ஃபேன்ஸ வந்து அவங்க வாழ்க்கைய அவங்க கையில குடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா, இப்பவும் அஜித் வந்து இது கண்டுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப கூட பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நல்ல குடிமகனா உன் ஃபேமிலிய பாரு" அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் வச்சுட்டு, மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா. பை பாய்.